எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. உதயநிதி இன்ப நீதி பையனும் வருவாரு தலைவரே. நீ இப்படி தொண்டர்கள் இருந்தா மதுரைக்காக போராட்டத்துக்கு போயிட்டு வர்றாரு அவரு. மதுரைக்கு அவங்க எவ்வளவு நாடகம் ஆடுறாங்கன்னு தெரியல. எங்கப்பா புதிய தலைமுறை என்னாச்சு எங்கன வர்றாரு? ராமசாமி பக்கத்துல இருந்து அப்ப உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப டிலே ஆயிடக்கூடாதுல்ல. நீங்க அந்த மேட்ரு ஏற்றி அப்புறம் நம்ம தான் போடுறோன்னா இதாகும்ல. உடன்பிறப்பே உங்களை வைய போறோம், அடிக்கலாம் மாட்டோம், உண்மையை சொல்ல போறோம். நீங்க நல்லா சாப்பிடுங்க எல்லாரும். டீ எப்பா டீ சாப்பிடுறீங்களா? எல்லாருக்கும் எங்கன வராருன்னு கேளுங்கப்பா. வராரா வரலையாப்பா? நம்ம ஆரம்பிச்சல என்ன என்னாச்சு காட்டுங்க உங்களுக்கு ரசிகர்கள் பார்க்க கூடி செட்டாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரெவன்யூ மாவட்டங்களும் சேர்ந்து ஒரு 2000 பேர் திமுகவுடைய உடன்பிறப்புகள் கலந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறத பத்தி எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனா மதுரையை மையமா வைத்து திமுக ஆர்ப்பாட்டம் பண்ற அளவுக்கு திமுகவுக்கு என்ன மதுரை மீது கரிசனமா? இந்த கரிசனமே என்னன்னா, மதுரை வர 2016 மதுரை மக்களை ஏமாற்றுவதற்காக 2026 வர்ற தேர்தலில் திமுக வாக்கு வாங்கணும், மதுரை மக்களுடைய வாக்காளருடைய வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக மதுரை மக்களை மீண்டும் ஏமாற்ற, எப்படி விடியல் தருவோம் சொல்லி இருட்டை தந்திருக்க திமுக அரசு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் மதுரை மண்ணுக்குன்னு மதுரை மக்களுக்கு எந்த விதமான திட்டங்களையும் குறிப்பிட்ட திட்டங்கள் தரல. 2 பால வேலையை அவங்க சொல்லுவாங்க. 2 மாநகரை பொறுத்தளவுக்கு நான் சொல்றேங்க, மாநகராட்சியை பொறுத்து 2 பாலங்களும் அதிமுக ஆட்சியிலே டிபிஆர் தயார் பண்ணப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு, இன்னும் சொன்னார் 2012 எங்க அம்மாவால் அறிவிக்கப்பட்டு அன்னைக்கு 120 கோடி ரூபாய். அப்புறம் படிப்படியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நிதி கூடுதலாக ஒதுக்கப்பட்டு கடைசியில் கோர்ட்டுக்கு அது இதுன்னு போனதுனால இந்த ஏற்கனவே இடம் எடுக்க வேண்டிய இடம் ஆர்ஜிதம் பண்ண வேண்டிய இடங்கள்லாம் அதிமுக ஆட்சியில் குறிப்பிட்ட இடங்கள்லாம் எடுக்கப்பட்டு விட்டது. அவங்களுக்கெல்லாம் முறையாக பணம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் திமுக அரசு அந்த வழக்கு முடியும் போது பழம் நழுவி முழுக போகும்போது அதில் கை பிடிச்ச மாதிரி அந்த வழக்கு முடிகிற நேரத்தில் திமுக அரசு வந்துடுச்சு. இல்லைன்னா நாங்களே பூமி பூஜை போட்டிருப்போம். ஏன்னா மதுரையினுடைய அழகை மேம்படுத்தணும், மதுரை மக்களுக்கு உண்மையான நல்லதை செய்வதும் அதிமுக அரசு தான். புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடியார் 3 பேரும் சேர்ந்து தான் இதை செய்திருக்கிறார்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியார் மட்டும் 8000 கோடிக்கு மேலே ரூபாய் கொடுத்து திட்டப்பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பல பணிகள் இன்னும் இவங்க நிறைவேற்றாம இருக்காங்க. இப்ப பாருங்க, கூட்டு குடிநீர் திட்டம், இன்னும் கூட முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம், இது 24 மணி நேரம் வர வேண்டியது. எப்ப 24 மணி நேரம் மதுரை மக்களுக்கு தங்கு தடையின்றி சுத்தமான தண்ணி அப்படியே வந்துடும். முல்லை பெரியார் அணையிலிருந்து 125 MLD தண்ணீர் வருகிறது. இது மக்களுக்கு போதுமானது. இப்ப மட்டும் இல்ல, இது போக வைகை கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து 60 MLD வருகிறது, 185 MLD. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து 20 MLD வருகிறது. ஆக மதுரை மக்களுக்கு சர்ப்ளஸாக எந்த வாட்டரும் பயன்படுத்த வேண்டியதில்லை. தூய்மையான தண்ணீரையே மதுரையில் வாழ்கிற மக்கள் இன்னும் 25-30 ஆண்டுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியது புரட்சி தமிழர் எடப்பாடியார். அவரே தொடங்கி வைத்தார். அந்த தொடக்க விழா மதுரையிலே நடந்தது. அதே மாதிரி மாவட்ட ஆட்சியாளர்களும் உங்களுக்கு தெரியும், நிறையாத மாரியம்மன் தெப்ப குளத்தை எங்கள் ஆட்சி காலம் முடியும் வரை நாங்கள் நிரப்பி 40 ஆண்டு காலம் நிறையாத நிரப்பி காமிச்சோம்.
தடுப்பணை கட்டணும். இந்த பார்த்தீங்கன்னா இப்போ மாடக்குளங்கம்மா இத்தனையும் நாங்கள் செஞ்சுருக்கோம். சாலை வசதி, வானளாவிய கட்டடங்கள், மதுரையை அழகுபடுத்துவது, திருமல் நாயக்கர் மதுரையை உருவாக்கிய திருமல் நாயக்கர் மகாலை புதுப்பிக்கின்ற வகையில் 2 கோடிக்கு உலகத்தரம் வாய்ந்த சாலை அமைத்தது, புது மண்டபத்தை புதுப்பித்தது, புராதன சின்னங்கள் மாறாத அளவுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை தூய்மையான கோயிலாக 2 ஆண்டு காலம் அகில இந்திய அளவில் ஆயிரக்கணக்கான திருக்கோயில் மதுரை திருக்கோயில் தான் சிறப்பான திருக்கோயில் என்று விருது பெற்றது. அதே மாதிரி மதுரை மாநகராட்சி பசுமை விருதை பெற்றது. ஆனால் இவங்க ஆட்சியில் இன்னைக்கு குப்பை மாநகராக இருக்கு. இதையெல்லாம் விடுங்க. இப்போ மெட்ரோ திட்டத்துக்கு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க? 3000 பேர். ஒரு ஆளுங்கட்சி அவங்க மனசு வச்சா எவ்வளவு நாளைக்கு உதயநிதி வருவார், எவ்வளோ பேரை காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர போகிறாங்கன்னு தெரியல, எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியல. அதுக்கெல்லாம் நாங்கள் போகலை. எவ்வளோ பேரும் கூட்டிகிட்டு வாங்க. ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு 3 ரெவன்யூ மாவட்டம் சேர்ந்து வெறும் 2000 பேர் 2500 பேர் அங்கே இது ஆர்ப்பாட்டம். இது ஏமாற்றம். இது புறநகர்ல இருந்து எல்லாம் வந்து. ஆனால் வைத்திருக்க வாதம் தான் தப்பானது. மெட்ரோ ட்ரெயினை ஏதோ மதுரைக்கு வர வேண்டியதை மத்திய அரசு தடுத்துருச்சு, திமுக போராட்டம் பண்ணுது அப்படின்னு இன்னைக்கு நீங்க பத்திரிகையெல்லாம் நீங்க போடுவீங்க தலைப்பு. உண்மையே அது கிடையாது. இது திமுக நாடகம், மற்றொரு நாடகம் என்பதை நான் முழுமையாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இன்னைக்கு மத்திய அரசிலிருந்து அனுப்பப்பட்ட கடிதம் என்பது வழக்கமான நடைமுறை. இது ஒன்றும் புதியதாக அல்ல, அரசுக்கு தெரிவிக்கிறது இல்லை. வழக்கம் மாதிரி நீங்க அனுப்பியிருக்கீங்க, டிபிஆர் அனுப்பியிருக்கீங்க. இந்த டிபிஆர் அனுப்பப்பட்டதுல நிறைய குளறுபடிகள் இருக்கிறது. 2017 மெட்ரோ ரயில் சட்டத்திட்டத்தின்படி 17 லட்சம் மக்கள் இருக்கணும். நீங்க 15 லட்சம் மக்கள் இருக்கிறது தான் குறிப்பிட்டிருக்கீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. இது சரியல்ல. எனவே இது மறுமுறை நீங்க அனுப்புங்கன்றாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சுங்க. நல்லா கேட்டுங்க, நீ 4.5 வருஷம் ஆச்சு. 4 வருஷமா டிபிஆர் தயார் பண்றதுக்கு என்ன? 4 வருஷமா டிபிஆர் தயார் பண்ணாம இப்ப போய் 2 வருஷத்துக்கு முன்பாக இப்பதான் அந்த தகவலையே அனுப்பியிருக்காங்க. அதுவும் என்னன்னா 2011 வருஷத்துல இருக்கிற வாக்காளர் பட்டியலில் அன்னைக்கு மத்திய அரசு எடுத்த அந்த அன்னைக்கு இருந்த வாக்காளர் எவ்வளவோ, மதுரை மாநகர மக்கள் எவ்வளவோ, அதை குறிப்பிட்டிருக்கு இந்த தமிழக அரசு. எவ்வளவு ஏமாற்று வேலை இவங்க அனுப்புறது. இப்ப 2022 அனுப்பியிருக்காங்க. 2022 அனுப்பும்போது தற்போது மதுரை மக்களுடைய ஜனத்தொகை எவ்வளவு என்பதை குறிப்பிட்டிருக்கணும். ஏறத்தாழ இன்னைக்கு மத்திய அரசு கேட்ட அந்த தொகை மெட்ரோ ட்ரெயினுக்கான 20 லட்சம் மக்கள் வாழ்ற பகுதி என்பது முழுமையாக மக்கள் வாழ்றாங்க. ஏன்னா இது வந்து மதுரை மாநகராட்சி இங்கே மட்டும் இல்லை, ஒத்தக்கடையிலிருந்து திருமங்கலம் வரைக்கும் போகிறது. இது வரைக்கும் இருக்கிற மக்களை இவங்க கணக்கெடுத்து கொடுத்து அனுப்பியிருக்கணும். டிபிஆரும் வந்து முறையற்ற அவர் முறையாக அனுப்பப்படாம இது வேணுன்றே ஒரு இதாக இந்த திட்டமும் வரக்கூடாது, காயும் விழுவக்கூடாது, கல் எரிஞ்சது மாதிரி இருக்கணும். சொல்லுவாங்க இல்ல, என்ன சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. கல் எரிஞ்சது மாதிரி இருக்கும், காயும் விழுவக்கூடாது. தோட்டக்காரனுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, நம்ம கல்லை எரிஞ்சது மாதிரி இருக்கணும். கூட இவங்க என்னன்னா மதுரை மக்களை ஏமாற்ற, மதுரை கோயம்புத்தூர் மக்களையும் ஏமாற்ற. இது கோயம்புத்தூர் என்ன நடந்தது நான் முழுமையாக எனக்கு தெரியாது. மதுரையை பொறுத்தளவுக்கு இங்கே ஏமாற்றி இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? ஆக்ராவுக்கு கொடுத்துருக்காங்க, ஆக்ராவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்ராவில் என்னைக்கு டிபிஆர் எப்போ தயார் பண்ணது? 2016 தயார் பண்ணது. இந்த திட்டமே எங்க அம்மாவுடைய திட்டம் தான் இது. எங்க அம்மா அறிவித்த திட்டம் தான் இன்னைக்கு இவங்க அறிவித்தாங்க. சரி, நடைமுறை யார் கொண்டு வந்தாலும் நம்ம மதுரை மக்களை பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்றுக்கொள்வோம். நமக்கு மகிழ்ச்சி. மதுரைக்கு ஒரு வளர்ச்சி பணி கிடைக்குதுன்னா நமக்கு மகிழ்ச்சி. ஆனா இவங்க என்னன்னா 2016 ஆக்ராவில் ஒரு வரைவாக இதே மாதிரி நீங்க அனுப்பியிருக்க டிபிஆர் வந்து சரியில்லை. எனவே
இன்னும் 2017 படி உங்களுடைய இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொன்ன பிறகு திரும்ப என்ன செய்யறாங்க, உண்மையிலே கிடைக்கணும்னு நினைச்சதுனால அந்த அரசு அங்க இருக்கிற எம்பி அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்ததுனால திரும்ப டிபிஆர் அனுப்பி அதை சரி செய்து அனுப்பி பெற்றிருக்காங்க. அது மாதிரி இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கலாம்ல. உண்மையிலேயே மதுரைக்கு கிடைக்கணும்டா இன்னைக்கு என்ன நிலைமைன்றதை தெரிஞ்சிருக்கணும். தெரியாம வேணுண்டே மத்திய அரசு மீது பழிய போட்டு என்டிஏ கூட்டணிக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும். திமுக ஏதோ தமிழக மக்கள் மீதும் மதுரை மக்கள் மீதும் அபரிதமான அன்பும் பாசம் வைத்திருப்ப போல நாடகம் ஆடுறாங்க. இங்க இருக்க 2 அமைச்சர் இருக்காங்க. 2 அமைச்சர் என்ன செய்யறாங்க, 200 கோடி மக்களுடைய வரிப்பணம் மாநகராட்சியில் ஊழல் போனது, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. 5 மண்டல தலைவர் ராஜினாமா பண்ணவன் நம்ம திமுக தலைவர் முதலமைச்சரே நடவடிக்கை எடுத்தார். ஒரு மேயர் நீக்கப்பட்டிருக்கார், அவர் கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2 நிலைக்குழு தலைவர் முக்கியமானவங்க, வரி விதிப்பு குழு, டவுன் பிளானிங் சேர்மன் 2 பேருமே தவறு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி நீக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. இத்தனை நடவடிக்கை எடுத்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க, நிர்வாகமே இல்லை. இது நாங்க தான் கொண்டு வந்தது எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லி நாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி பிறகுதான் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. 19 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதோட விட்டுட்டாங்க. அப்புறம் நாங்க உயர் நீதிமன்றத்துக்கு போனோம். உயர் நீதிமன்றம் அதை உண்மையை வழக்க சாராம்சத்தை பார்த்து உண்மையிலே தவறுதான் நடந்திருக்கு அப்படின்னு அடிப்படையில் அதை விசாரிச்சு உடனடியாக ஒரு குழு அமைத்தாங்க. தென்மண்டல ஐஜி தலைமையில், எல்லாருக்குமே தெரியும். ஐஜி தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அதை விசாரணை நடக்குது. விசாரணை நடக்கிறதுக்கு பாதம் ஏற்படுற மாதிரி இன்னைக்கு நிர்வாகம் இல்லை, அதிகாரிகள் தான் இருக்காங்க. அதிகாரிகள் மாற்றப்படுறாங்க. யாரு போய் என்ன பதில் சொல்றது, யாருக்கு பதில் தெரியும், யாரும் சொல்ல ஒன்றும் தெரியல. எல்லா 1 லட்சம் வீடுகள் குடித்தனம் இருக்குன்னா அது பூராமே அது முறையாக ஆய்வு பண்ணி யாருக்கு குறைவா போட்டிருக்காங்களோ அதையெல்லாம் திரும்ப ரீசர்வே பண்ணி அவங்களுக்கு குறையா போட்டிருந்தா மீது மேற்கொண்டு வரியை போட்டு மக்களுக்கான அந்த மாநகராட்சிக்கு உரிய வருவாய் கிடைக்கணும்னு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 25 கோடியை ஒரு வாரத்திலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. 25 கோடி முறைகேட ஒரு வாரத்தில். இன்னைக்கு அவங்க பணியை கரெக்டாக பண்ணியிருந்தா ஏறத்தாழ இந்த அரசாங்கம் மாநகராட்சி நிர்வாகம் ஒத்துழைப்பு கொடுத்துருந்தா 200 கோடிக்கு மேலேயே ஊழல் பண்ணதை கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படிலாம் செய்யாம இன்னைக்குன்னு ஒரு நாடகத்தை நடத்துவது மிகப்பெரிய திமுகவுக்கு கைவந்த கலை. இதை மதுரை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்க. திமுக எதுக்கோ அது எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா, மதுரை மக்களை ஏமாற்றுறாங்கன்றதுக்கு நான் இத்தனை மேற்படி தகவல்லாம் சொல்லியிருக்கேன். இதுல ஏதாச்சும் தவறு இருக்குன்னா நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன இது இந்த விஷயமா ஏதாச்சும் உங்களுக்கு விவரம் வேணும்னா சொல்லுங்க, நான் கேட்டா சொல்றேன். பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லாம் இந்த கணக்கீடுகள் இல்லாம தான் எடுத்திருக்காங்க. ஆக்ரா மட்டும் சொன்னீங்க, அது போல நிறைய, அதாவது உத்தரப்பிரதேச ஒரு 4 மாநிலம் மாவட்டங்கள் சொல்றாங்க, அதாவது மகாராஷ்டிராலையும் சொல்றாங்க. இந்த கணக்கீடுல ஒரு 2 கண்கள்ல வேறுபாடு பாக்குறாங்க அப்படின்றாங்க. அது நிச்சயமாக அது மாதிரி கிடையாது. எங்களுக்கு அது எப்படி நடந்திருக்கு, ஆனா உண்மையிலேயே இந்த மாற்று அரசாங்கம் திமுக மத்திய அரசு பாராமுகமா நடந்துக்கிறதுக்கு ஆளுங்கட்சிக்கு அவங்க மத்திய அரசு ஆளுகிற கட்சிகள் பாரதிய ஜனதா ஆளுகிற கட்சிகளை மட்டும் அவங்க கொடுக்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அது மாதிரி கிடையாது. கேரளாவில் கொடுத்துருக்காங்கல்ல, கேரளா பினராயி விஜயன் என்டிஏ கூட்டணியில் இருக்காரு, அவங்க முறையாக டிபிஆர் தயார் பண்ணி உண்மையாக கிடைக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அதனால கிடைச்சிருக்கு. இவங்க உண்மையே இது கிடைக்கணும்டா முறையாக கேட்ட லெட்டரு. இங்க இருக்கிற எம்பி நம்ம அன்பு சகோதரர் வெங்கடேஷ் அவர்கள், அவர் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அவர் இது என்னென்ன டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கு, இதை உடனே இவங்க சரி செஞ்சு அனுப்பியிருக்கலாம். அனுப்ப விட்டுட்டு எவ்வளவு நிதி, 50-50%ங்க. மத்திய அரசு மாநில அரசு 50-50% நிதி ஒதுக்கணும். அது எந்த வகையில் நிதி ஒதுக்குவீங்க, இந்த நில எடுப்பு எப்படி செய்வீங்க அவங்க கேட்குறாங்க. நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு சிலது தான் கிடைச்சது. அதனால நான் படிச்சதுனால சொல்றேன்.
நான் வந்து மாநில அரசை வேணுண்டே குறை சொல்றேன்னு நீங்க நினைக்கக்கூடாது. எங்க மதுரை மக்களை வச்சு ஏமாத்தக்கூடாது. மதுரை மக்களுக்கு செய்யற மாதிரி நாடகம் ஆடக்கூடாது. நீங்க கலைஞர் நூலகம் கட்டினீங்க, நாங்க கட்டக்கூடாதுன்னு சொல்லல. 216 கோடி கட்டினீங்கல்ல, எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? இங்க பாருங்க, அந்த கூட்டு குடிநீர் திட்டம் 2023 முடிய வேண்டியதுங்க. இது வரைக்கும் முடிஞ்சிருக்கா பாருங்க. இன்னும் பரிச்சாத்த முறையில நிறைய இடங்கள்ல மாடக்குளத்துல பாத்தீங்கன்னா கழிவுநீர் கலக்குது. என்னன்னு அவர்கிட்ட கேட்டா அந்த கழிவுநீரை கலக்கக்கூடாது, இது தனி பைப் லைன் சார், அது ஒரு இடத்துல ஜம்ப் ஆகி போச்சு சார் அப்படின்ற. இவ்வளவு மோசமாக நடக்குது. இது மாதிரி நடக்குதுன்றது தான் எடுத்து சொல்ல வரேன். மற்ற இப்ப ஒருத்தர் கேட்டாரு எல்லா மாநிலங்களையும் இந்த மாதிரி, எந்த மாநிலத்திலையும் இதை வந்து டெக்னிக்கல் மீறி யாரும் செய்ய முடியாது. அவங்க டிபிஆர் வந்து முறையாக கொடுத்துருக்கணும், முறையாக செஞ்சிருந்தா தான் அது கிடைக்கும். அது இல்லைன்னா மத்திய அரசை எதிர்த்து இந்த மாதிரி மாநில அரசை எதுக்கோ வழக்கு தொடுக்குறாங்க. என்ன சொன்ன, எதுக்கு தொடுங்க? என்ன சொல்றீங்க? என்னன்னா என்ன எஸ்ஐஆருக்கெல்லாம் வழக்கு போட்டீங்க, எஸ்ஐஆருக்கு வழக்கு போடுறாரு. இப்பதான் நம்ம தலைவர் முதலமைச்சர் ஒவ்வொரு பகுதி செயலாளர் இந்த வீடியோல காமிக்கிறாங்க, நாம திமுக உடன்பிறப்பு அங்க இருந்து பேசுறாரு. எவ்வளவுப்பா போயிருக்கு, எவ்வளவு ஃபார்ம் இஷ்யூ பண்ணிருக்கீங்க, நீங்க என்ன பண்ணி செய்யறீங்க? யாங்க நம்ம முதலமைச்சர் கேட்கிறாரப்பா எஸ்ஐஆர் படிவத்தை பத்தி. அவர் தான் எஸ்ஐஆர் எடுத்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, உச்ச நீதிமன்றம். அவரே கேட்கிறார். எப்படியெல்லாம் நடக்குது பாருங்க. எப்படியோ திமுக இந்த தேர்தல நாடகம் ஆடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பா இந்த தேர்தல் நேரத்துல இது போல நடந்துச்சுன்னா நம்ம அதிமுக கூட்டணியில் இருக்கோம், பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு. அதுக்குதான் நாங்க இதை சொல்றோம். எங்களை நீங்க தான் முதல்ல ஏற்கனவே சதுரங்க வேட்டையில மாதிரி நம்ம நட்டி மாதிரி சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. மீண்டும் தமிழக மக்களை ஏமாற்றக்கூடாது. இந்த மாதிரி எங்க நான் மற்றதுக்கெல்லாம் போக விரும்பலப்பா. எங்க மதுரையை வச்சு நீங்க நாடகம் ஆடக்கூடாதுன்றக்காக தான் நான் சொல்ல வரேன். நீங்க உண்மையிலேயே மதுரைக்கு செய்யணும்ன்றா டெக்னிக்கலா நீங்க ஏற்கனவே வந்து இதை முறையாக அனுப்பி ஒரு கடிதம் தான் அனுப்பியிருக்காங்க. இது ஆயிரக்கணக்கான கடிதங்கள் மத்திய அரசு மாநில அரசுக்கு அனுப்புவது வழக்கமான ஒன்று. அந்த கடிதத்துக்கு பதில் அனுப்பி உடனடியாக நாங்கள் மறுமுறை இதை மறு பரிசீலனை பண்ணி நாங்கள் டிபிஆர் தயார் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். 2017 இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒன்றுமே இல்லை. அதை விட்டுட்டு 2026 தேர்தலுக்காக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது தேவையற்ற ஒன்று. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க, வெளி மாவட்டத்து மக்கள் மதுரை மக்களுக்கு விரும்ப இல்லை போல இருக்கு மெட்ரோ. ஏன்னா ஆளுங்கட்சி நடத்துகிற ஆர்ப்பாட்டம் வெறும் 2000-2500 கலந்துக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னு நினைப்பாங்க. அதைத்தான் லேட்டாலாம் இல்லை, முறையாக அனுப்பலை, லேட்டாகவும் அனுப்பியிருக்காங்க. 2011 டேட்டாவை வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. 2011 டேட்டாவை இன்னைக்கு இருக்க மக்கள் தொகை அளவு 17 லட்சத்துக்கு மேலே மதுரை மாநகர்லேயே இருக்கு, மாநகராட்சி. ஆனால் இன்னைக்கு என்ன ஒத்தக்கடை வரைக்கும் அவங்க போடுறாங்க, இந்த பாதை அமைக்கிறாங்க, ஒத்தக்கடை டு திருமங்கலம். அப்போ அந்த வாக்காளர் எடுங்க, இங்கே இருக்கிற வாக்காளர் சேர்த்தா 20 லட்சத்துக்கு மேலேயே வருது. அவங்க கேட்ட வாக்காளருக்கு மேலேயே வருது. இதை மெட்ரோவுடைய சட்டத்திட்டப்படி 20 லட்சம் வாக்காளர் இவங்க ஏன் அதை எடுத்து அனுப்பலைன்றதான் எங்களுடைய கேள்வி. 2011 தான் மத்திய அரசு கேட்கறாங்க. அப்படிலாம் கேட்கல, அதெல்லாம் கேட்கல. நீங்க டிபிஆர் அனுப்புங்க மக்கள் தொகை அடிப்படையில். இவங்க 2020 அனுப்பிச்சிருக்காங்க, 2018 கூட அனுப்பிச்சிருக்கலாம், 2020 அனுப்பிச்சிருக்கலாம், இல்ல 2022 தானே இவங்க ஃபார்ம். இப்ப 2 வருஷமா தானே கடித போக்குவரத்து வைக்கிறாங்க, கடித போக்குவரத்து தான் அனுப்புறாங்க. 2022 படி என்ன வாக்காளர் இது இருக்கு அப்படின்னு இவங்க தான் அரசாங்கம் உங்க கையில இருக்கு, ரெவன்யூ உங்க கையில இருக்கு, எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்கன்னா தெரியும்ல, அதை அனுப்பி இருக்கலாம்ல. என்னங்க செய்யணும்னா அப்படி செஞ்சிருக்கலாம்லப்பா. 2011 தான் முறையான ஜனத்தொகை கணக்கெடுப்பு லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த லிஸ்ட் கணக்கெடுப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு கடிதத்து பிரகாரம் அதே தான் இவங்களும் கொடுக்குறாங்க. ஆக்ரா மட்டும் எனக்கு வந்துச்சு. ஆக்ராவில் என்ன செய்யறாங்க, 2011 பிரகாரம் அவங்க அனுப்புறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, 2011 பிரகாரம் 15 லட்சம் நாங்க எடுத்துக்கொள்ள முடியாது. இப்ப 2017 பிரகாரம் இவ்வளவு வாக்காளர்கள் தேவை, இவ்வளவு ஜனத்தொகை வாக்காளர் ஜனத்தொகை தேவை,
இந்த ஜனத்தொகை கம்மியாக இருக்கு, குறைவாக இருக்கு அப்படின்னு. இதுலயும் வழித்தடங்கள் இவங்க முறையாகவே கொடுக்கல. எந்த பக்கம் வழித்தடம் போகும், எவ்வளவு நிலம் எடுக்க போறீங்க, எப்படி எடுக்க போறீங்க, எப்படி எங்க இருந்து எங்க போகுது, இதையெல்லாம் அவங்க செய்யணும்ல. செய்யாம பொத்தாம் பொதுவாக ஆமா இப்போ டீ கடையில் போய் டீ கொடு வடை கொடு அப்படின்னு கேட்கணும். என்ன சொல்றீங்க? இல்லை கடலை மிட்டாய் கொடு, இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் கொடுன்னு ரூபாயை கொடுத்து தான் கொடுங்க அப்படின்னு சொன்னா நான் கடையில் கேட்டேன் கொடுக்கலன்னு சொல்ற மாதிரி இல்லை இது. அப்போ இந்த கடைக்காரனை எடுத்து சண்டை போடுவோம், இப்போ கல்ல விட்டு ஏறிடாட்ட அப்படின்டா என்ன அர்த்தம்? ஆனால் தப்பு அப்பா, எங்களை வச்சு ஏமாற்றக்கூடாது. நீங்க எதுவும் கேக்குறீங்களா? இதுக்கு தான் அவரை நீங்க இதை பத்தி ஏதாச்சும் பேசுறீங்களா? இத பத்தி ஏதாச்சும் பேசுறீங்களா? சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் தான் தேவை, தேவையில்லாத ரூட். இதுக்காக தான் நான் சொல்றேன், எப்பவுமே நீங்க இந்த ஊடுசால் ஓட்டுற வேலையை எப்பவுமே நீங்க செய்யறீங்க. இது மூலமா நான் சொல்ற கேளுங்க, நான் என்ன சொல்றேன், நம்ம பேசுறது எதை பத்தி பேசுறோம்? மதுரை மக்கள் பாதிக்கப்படுறாங்க. உண்மையான முறையில இவங்க டிபிஆர் தயார் பண்ணி கிடைச்சதுன்னு சொல்லி அனுப்பியிருந்தா மதுரைக்கு மெட்ரோ ட்ரெயின் கிடைக்கும். ஆனா இவங்க செய்யாத அது காலத்தின் கட்டாயம். நம்முடைய அங்கேக்கனி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ன நினைக்கிறாரு? மதுரைக்கு மெட்ரோ ட்ரெயின் அதிமுக ஆட்சியில தான் வரணும், எடப்பாடியார் தான் தொடங்கி வைக்கணும். அதுவும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய கட்சி ஆளுகிற அந்த கட்சி ஆட்சியில தான் வரணும்னு சொல்லித்தான் இன்னைக்கு சுக்கநாதரே விரும்புறார். மதுரை சுக்கநாதர் மதுரை மக்களும் விரும்புறாங்கப்பா. அதிமுக ஆட்சி, ஆமா அதிமுக ஆட்சியில தான் பூமி பூஜை போட்டு தொடங்கப்படும் தெரியுது. இல்ல அதிமுக ஆட்சியில தான் வரணும். இல்ல இவங்க விட்டதெல்லாம் சரி செஞ்சு இவங்க டிபிஆர்ல என்னென்ன தவறு செஞ்சாங்களோ அதையெல்லாம் கலைந்து உண்மையாக போக்குவரத்து எப்படி நாங்க இப்ப கோரிப்பாளையம் பாலம் கட்டுவதற்கு இந்த அமெரிக்கன் காலேஜ் காம்ப்ளெக்ஸ், தனியார் பில்டிங் அங்க இருக்க தமிழக எண்ணெய் பிரகாரம் இதுக்கெல்லாம் உரிமையாளருக்கு ரூபா கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணி எப்படி நாங்கள் அந்த பாலம் அமைக்கிறதுக்கான டிபிஆர் தயார் பண்ணோமோ அதே மாதிரி இதுக்கும் டிபிஆர் முறையாக நிலம் எடுப்பவங்களுக்கு முறையாக கொடுத்து இதை செய்வோம். அங்கே அதிமுக ஆட்சியில் தான் வரும் அப்படின்னா நாங்கள் ஏதோ பாருங்க, அப்படி கிடையாது. யாரும் அதிமுக ஆட்சியிலோ இதே மாதிரி தான் எய்ம்ஸ் மருத்துவமனையை நம்ம துணை முதலமைச்சர் சொன்னார், தூக்கிட்டே தெரிஞ்சார். இவங்க காலத்துல வந்துச்சு. எங்க காலத்துல இப்போ எடப்பாடியார் தான் மதுரைக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு தென் மாவட்ட மக்களே பயன்பட போறாங்க, பணியும் நடந்துட்டு இருக்கு. இவங்க என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யலையே. செங்கலை காமிச்சிட்டு ஓட்டை வாங்கிட்டு போயிட்டாரு. வேற என்ன இருக்குங்களா? வேற மெட்ரோ ட்ரெயினை பத்தி மதுரை மத்திய அரசு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏங்க முடியாது? இது இவங்க ஏமாத்துற இது மாதிரிதான்ப்பா. நீங்க ஆச்சம் போட்டு விட்டுறீங்க, இப்படி பண்றீங்களேப்பா. இது கடித போக்குவரத்து தம்பி. இது கடிதம் ஆயிரக்கணக்கான கடிதங்களை அரசுக்கு அனுப்புவாங்க. மத்திய அரசு மாநில அரசு கடித போக்குவரத்து வர்றது வழக்கமான ஒன்று. அதை எடுத்துக்கிட்டு இவங்க சொல்றாங்க உண்மையான இதப்பா என்னன்னா இவங்க சரிபடுத்தி அனுப்பி இருக்கணும். இவங்க தயார் பண்ணி 2 வருஷம் பத்தாதா? என்னங்க ஜெகஜாலா கில்லாடி எல்லாம் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் என்ன அவங்கெல்லாம் செய்யக்கூடாதா? தங்கம் தென்னரசிட்ட கொடுங்க, எங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கொடுங்க, அவரெல்லாம் செய்வார்ல. என்ன சொல்றீங்க? என்னங்க என்ன கருப்பு? மதுரைக்காரங்கிட்ட கொடுங்கப்பா. மதுரைக்காரங்க நாங்க சரிபடுத்தி தருவாங்க. எங்க அமைச்சர் எங்க திமுக அவங்க கொடுங்க, அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. நான் சொல்ற புரிஞ்சுங்க, அதிமுக ஆட்சியில ஏன்னா இவங்க அப்படிதான் சொல்றாங்க. இவங்க என்னன்னா முறையாக இவங்க கடித போக்குவரத்தை காமிச்சு ஏமாத்த பாக்குறாங்க, மக்களை ஏமாத்த பாக்குறாங்கன்றதா எங்களுடையது. இவங்க இப்பவும் சரி செஞ்சு திரும்ப அனுப்பி இன்னைக்கு இருக்கிற வாக்காளர்கள் இன்னைக்கு இனிமேல் நிலம் எங்க எடுக்க போறோம், எங்கெங்க ஸ்டேஷன் அமையுது எப்ப அப்படின்லாம் சொல்றதுக்கு ஆட்சி முடிஞ்சு போகுமே. ஒரு தடவைக்கு மறுமுறை திமுக வந்தது இல்ல. என்ன சொல்றீங்க? வரலாறு முக்கியம்ப்பா. ஏன்னா வரலாறு முக்கியம் இல்ல. என்ன சொல்றீங்க? வரலாறு முக்கியம் இல்ல. இதுவரைக்கும் திமுக ஆண்டது திரும்ப ஆண்டதாக இல்லை.
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக இருக்கும் வரைக்கும் ஆண்ட கட்சி ஆண்டிருக்கு. ஆனா அதுக்கு என்னைக்கு தலைவர் அந்த திமுக இருந்து கலைஞரால் விளக்கப்பட்டாரோ, தலைவர் அண்ணா திமுக தொடங்கினாரோ, அதுல இருந்து ஒரு முறைக்கு மறுமுறை வந்ததில்லை. அது வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழகத்துல. நம்ம எப்பவுமே வரலாறு தான் பேசுவோம். என்ன சொல்றீங்க? நம்ம வரலாறு முக்கியம். இப்பவும் இருக்கப்பா, அதை கண்டுபிடிக்க மாட்டேறாங்க. நீதி அரசுக்கு அல்வா கொடுத்துட்டாங்க. நீதி அரசர் அமைச்ச இந்த அரசு எப்படி பாருங்க, நீதி அரசர் அமைச்ச குழுவுக்கு என்ன மரியாதை? ஒண்ணுமே இல்லையே. வீடு வீடா கணக்கெடுக்க எங்க போய் கணக்கெடுக்கிறது? அதிகாரிகள் கணக்கெடுத்திருக்காங்களா? இதுவரைக்கும் என்ன நாங்க இப்ப திரும்ப கேட்டிருக்கோம், உயர் நீதிமன்றத்தில் கேட்டிருக்கோம். கேட்ட பிறகு இது பண்ணியிருக்காங்க பார்த்து.